ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. விக்டோரியா குடும்பத்தினர், சவரிராஜ் ஜேம்ஸ் சேவியர் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், விக்டோரியா இவரின் உடல் சுகத்திற்காகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித ஸ்கொலாஸ்டிகா கன்னியினுடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகிறது. புனித ஆசீர்வாதப்பரினுடைய சகோதரியாக இருந்தவர். இரட்டையராக இவர்கள் புனிதர்களாக இந்த திரு அவையால் மிக முக்கியமாக போற்றப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இத்தாலியில் இருக்கின்ற மான்டே காசினோ என்கின்ற இடத்திலே துறவு மடம் ஆரம்பித்து மிக சிறப்பாக இறைவனுக்காக தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த புனிதையாக புனித ஸ்கொலாஸ்டிகா திகழ்கின்றார். ஆகவே மழை, வெள்ளம், புயல் இவற்றிற்கு எல்லாம் பாதுகாவலராகவும், இப்படி மழையினாலும் வெள்ளத்தினாலும் பாடுபடுகின்ற ஏழை எளியவர்களுக்கு என்றுமே ஒரு சிறந்த புனிதையாகவும் பாதுகாக்கின்ற புனிதையாகவும் கருதப்படுகின்றார். இன்றைய நாளிலே இவருடைய நினைவை கொண்டாடுகின்ற தருணத்திலே இவர் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, அதே நேரத்திலே கலங்கமற்ற அன்பை கடைசி வரையிலும் இயேசுவுக்காக தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்ததை நாம் நினைவில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் சிறப்பாக இறைவனுக்கு முழுமையான அன்பின் சீடர்களாக நாம் வாழ இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகாவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அவரை பின்பற்றி கலங்கமற்ற அன்புடன் உமக்கு ஊழியம் புரிந்து மது அன்பின் பயனை பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 19 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரள்களின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள்,
ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றியது. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள், நீர்த்திரள்களில் இடையில் வானம் தோன்றுக, அது நீர்த்திரளின் இடையில் பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழே நீரையும் வானத்திற்கு மேலே உள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறு ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள், விண்ணுலகிற்கு கீழே உள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இடத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிரிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்வெளியில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்வெளியினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கி பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தின் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. நீர் பூவுலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர். அது என்றென்றும் அசைவுறாது. அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது. மலைகளுக்கும் மேலாக நீர்த்திரள்கள் நின்றன. பல்லவி. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை திருவார்த்தைகள் 53 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள்.
மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலம் அடைந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அண்ணன் தங்கையின் பாச பிணைப்பின் ஒரு மிக பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர்கள் புனித ஆசீர்வாதப்பர். இன்று நாம் கொண்டாடுகின்ற புனிதை ஸ்கொலாஸ்டிகா. அன்புமிக்கருளே, இருவரும் துறவு மடத்திலே இருந்தவர்கள், இருவரும் துறவு மடங்களை ஆரம்பித்தவர்கள். இவர்கள் ஒரே இடத்திலே இருந்தாலும் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே புனித ஸ்கொலாஸ்டிகா தன்னுடைய சகோதரர் புனித ஆசீர்வாதப்பரை சந்திப்பதென்று ஒரே ஒரு நாள் தான். ஆகவே அந்த ஒரு நாள் சந்திப்பிற்காக புனித ஸ்கொலாஸ்டிகா அவர் காத்திருப்பார், எப்போது என்னுடைய சகோதரனை நான் சந்திப்பேன் என்று. அவ்வாறாக ஒரு சந்திப்பானது நிகழ்கிறது. இவர்கள் இருவரும் மிக முக்கியமாக ஆன்மீகத்தை மையமாக கொண்டு இவர்கள் அந்த ஆன்மீக கலந்துரையாடலை அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பது வழக்கமான ஒன்று. ஆகவே அந்த வருடத்தின் ஒரு நாள் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை அவர்கள் பேசுவார்களாம். அவ்வாறாக இருக்கின்ற தருணத்திலே ஒரு முறை அவர்கள் சந்தித்த போது புனித ஸ்கொலாஸ்டிகா அவருடைய சகோதரன் புனித ஆசீர்வாதப்பரை நோக்கி, இன்று இரவு என்னோடு பேசிக்கொண்டே இரும், நீங்கள் துறவு மடம் போக வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்போது புனித ஆசீர்வாதப்பர் சொல்லுகிறார், துறவு மடத்தின் விதிப்படி இரவு கட்டாயமாக நான் போக வேண்டும் என்றார். அப்போது ஸ்கொலாஸ்டிகா சொன்னார்களாம், இன்னும் ஒரு சில நாட்களிலே நான் இறந்து விடுவேன். ஆகவே தயவு செய்து இதுதான் நம்முடைய கடைசி சந்திப்பு. ஆகவே இந்த இரவு முழுவதும் என்னோடு பேச வேண்டும் என்று தன்னுடைய சகோதரனை அவர் கேட்டுக்கொண்டார். கடைசியாக புனித பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர் அதை மறுத்து கொண்டே இருக்கின்றார். அப்போது புனித ஸ்கொலாஸ்டிகா முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றார். அவருடைய ஜெபமானது கேட்கப்படுகிறது. என்ன நடக்கிறது என்று பார்க்கின்ற போது, நன்றாக இருந்த வானிலை திடீரென்று காற்று மழையாக மாறுகிறது. ஆகவே மிகப்பெரிய காற்று அடிக்கிறது, மழையானது பெய்கிறது, அந்த இடம் முழுக்க முழுக்க வெள்ளக்காடாக மாறுகிறது. ஆகவே அந்த நேரத்திலே புனித ஆசீர்வாதப்பர் அவரோடு வந்திருந்த அவருடைய துறவிகள் எல்லாம் இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள். எங்கேயும் போக முடியாத ஒரு சூழலானது அங்கே ஏற்படுகின்றது. கடைசியாக அந்த இரவு முழுவதுமாக புனித ஸ்கொலாஸ்டிகா தன்னுடைய சகோதரனோடு அவர் பேசி அந்த ஆன்மீக ஆலோசனைகளை பெற்றவராக காலை நேரத்திலே மீண்டுமாக இருவரும் பிரிந்து சென்றார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆகவே இந்த வரலாற்றையெல்லாம் தொகுத்தவர் திருத்தந்தையாக இருந்த புனித கிரெகோரியார். அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், இந்த அண்ணன் தங்கை இவருடைய பாசமானது மிக பெரிய ஒரு பாசமாக இருந்தது. ஆகவே வருடத்தில் ஒரு முறை இவர்கள் சந்தித்தாலும் அந்த ஒரு முறை சந்திப்பு மிகவும் ஆற்றல் மிகுந்த சந்திப்பாகவும் கடவுளுக்கு உகந்த ஒரு மாபெரும் சந்திப்பாகவும் இருந்தது என்று அவர் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க துறவு மடத்திலே செலவழித்தவர். அதே நேரத்திலே ஜபத்திலே மூழ்கி இருந்து தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர் புனித ஸ்கொலாஸ்டிகா. இன்றைய நாளிலே இந்த புனித இடமிருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாட்களிலே நாம் ஒன்று சேருகின்ற போது வீணான அரட்டைகள் அதிகமாக நாம் பேசுகிறோம். ஆகவே தேவையற்ற உரையாடல்களை எல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்று
அந்த புனிதையும் அவருடைய சகோதரர் புனித ஆசீர்வாதப்பரும் ஆண்டவருக்கு உரிய காரியங்களை அவர்கள் பேசினார்கள், கலந்துரை செய்தார்கள். அதே நேரத்திலே என்றுமே சகோதர சகோதரிகள் குடும்பத்திலே ஒற்றுமையாக கடைசி வரை இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார்கள். இன்று நம்முடைய குடும்பங்களிலே சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை எப்படி உள்ளது? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும், நீங்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இவ்வாறாக இருக்கின்ற இத்தருணத்திலே இந்த புனிதையினுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியானது கெனசரேத் பகுதிக்கு ஆண்டவர் செல்லுகிறார். இந்த கெனசரேத் பகுதி எங்கே உள்ளது என்று பார்க்கின்ற போது கலிலேய ஏரியினுடைய மேற்கு பகுதியாக கருதப்பட்டது. ஆகவே கலிலேயாவினுடைய பாரடைஸ் என்று கருதப்பட்டது இந்த கெனசரேத், பாரடைஸ் ஆஃப் கேலிலி. ஏன் அவ்வாறாக கருதப்பட்டது என்று பார்க்கின்ற போது மிக பசுமையான ஒரு இடமாக இந்த கெனசரேத் இடம் இருந்தது. அனைத்து விதமான மரங்கள், தாவரங்கள் எல்லாம் வளரக்கூடிய ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு இடமாக இந்த கெனசரேத் இருந்தது. ஆனாலும் இப்படிப்பட்ட செல்வ செழிப்பும் வளங்கள் இருந்தாலும் பசி, பட்டினி, நோயாளர்கள் ஏராளமாக அங்கே இருந்தார்கள். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அவ்வாறாக தான் கெனசரேத் போல தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உண்டு, நம்முடைய குடும்பங்களில் எல்லா வளங்களும் உண்டு. ஆனால் அந்த வளங்களோடு துன்பங்களும் நோய்களும் ஏராளமாக நம்முடைய குடும்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆங்கிலத்திலே இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம், எக்ஸ்டர்னல் ஷோ என்று சொல்லுகிறோம். ஆகவே வெளிப்புறமாக பிரமிப்பாக நம்முடைய வாழ்க்கை தோன்றலாம், ஆனால் உட்புறத்திலே நாம் அணைந்த தீபங்களாக இருக்கின்றோம், எஸ்டிங்விஷ்டு கேண்டில்ஸ். ஆகவே அத்தகைய ஒரு வாழ்க்கையை தான் அன்று கெனசரேத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பகுதியாக சென்ற போது ஏகப்பட்ட நோயாளர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று நற்செய்தி சொல்லுகிறது. படுக்கைகளில் எல்லாம் நோயாளர்களை இயேசுவுக்கு முன்பாக வைத்தார்கள் என்று சொல்லுகிறது. இறுதியாக நற்செய்தியாளர் சொல்லுகிறார், அவருடைய மேலுடையின் அந்த ஓரத்தை தொட்டாவது நாங்கள் சுகம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த கெனசரேத் மக்கள் இறைவனை தேடினார்கள். அன்புமிக்கவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையும் அவ்வாறாக தான் இருக்கிறது. வெளிப்புறமாக நாம் பிரமிப்பாக இருக்கின்றோம், ஜொலிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் உட்புறத்திலும் குடும்பத்திலும் பெரிய பிரச்சனைகளோடும் துன்பங்களோடும் நோய்களோடும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்று நாமும் ஆண்டவரை தேட வேண்டும். கெனசரேத் மக்கள் ஆண்டவரை தேடியது போல நாமும் இறைவனை தேடி, இயேசுவை தேடி நமக்காக ஜெபிக்கும்படியாகவும் அவரை தொட்டால் நாம் சுகம் பெறுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகவே இன்று ஆண்டவர் இயேசு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சிறப்பாக தொட வேண்டும். அதன் வழியாக எல்லா நோய்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நாம் மீள வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஆமேன். அழைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே திருவடியில், உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உம் திருவடியில்,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய வேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்று புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நீ கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஸ்கொலாஸ்டிகா,
மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டும் நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித ஸ்கொலாஸ்டிகாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு CA மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.
விக்டோரியா குடும்பத்தினர் சவரிராஜ் ஜேம்ஸ் சேவியர் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் விக்டோரியா இவரின் உடல் சுகத்திற்காகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் வேண்டி